கடந்த அதிமுக ஆட்சியில் டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யப்பட்ட 18 மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடங்களுக்கான நியமனம் ரத்து செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ராம்ஜி நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் ராம்ஜி, கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். சென்னையை சேர்ந்த நிர்மல்குமார் உள்ளிட்ட 5 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்தார்கள். அந்த வழக்குல கடந்த 2020ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் காலியாக இருந்த 18 மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெற்றதாக சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இதுல 4 பணியிடங்கள் ஆசிரியர்களாக பணியாற்றியவர்களுக்கு ஒதுக்கப்பட்டதாகவும் மற்ற 4 பணியிடங்கள் பொது பிரிவினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார்கள். எழுத்துத் தேர்வு, நேர்முக தேர்வு நடைபெற்று ரேங்க் பட்டியல் வெளியிட்ட நிலையில அதில் முறையான இன சுழற்சி முறை பின்பற்ற இடஒதுக்கீடு வழங்காமல் பணி நியமனங்கள் வழங்கப்பட்டதாக மனுதாரர் மனுவிலே குற்றச்சாட்டு வைத்துள்ளார்கள். குறிப்பாக அதிக மதிப்பெண் பெற்ற பிற்படுத்தப்பட்ட தேர்வாளருக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்றும் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை ஆசிரியர் தேர்வாளர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும், எனவே உரிய இன சுழற்சி முறையில இடஒதுக்கீடு முறையை பின்பற்றி புதிய பட்டியலை வெளியிட வேண்டும் என மனுதாரர் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2020ஆம் ஆண்டு பிறப்பித்த இடைக்கால உத்தரவில் பணி நியமனங்கள் இறுதி தீர்ப்பு கட்டுப்பட்டது என்றும், இந்த நிலையில இந்த வழக்கின் இறுதி விசாரணைக்கு நீதிபதி ஆர் மஞ்சுளா முன்பு விசாரணை நடைபெற்றது. அப்போது மனுதாரர் தரப்புல மூத்த வழக்கறிஞர் சங்கரன் ஆஜராகி நியமனத்துல முறையான இன சுழற்சி முறை பின்பற்றப்படவில்லை எனவும் அதிக மதிப்பெண் பெற்ற தகுதியுடைய பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்த தேர்வாளர்களுக்கு பொது பிரிவில் இடம் வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டு வாதங்கள் வைத்தார்கள். பட்டியலை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வாதங்கள் மேற்கொண்டு அவர்கள் நீதிமன்றத்தில் வைத்த பிறகு புதிய பட்டியலை அறிவிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கடந்த 2020ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட பட்டியலை ரத்து செய்து ஒரு அதிரடி உத்தரவு பிறப்பித்தார்கள். அது மட்டுமில்லாமல் 4 வாரத்திற்குள்ள முறையான இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றி புதிய மாற்றியமைக்கப்பட்ட பட்டியலை வெளியிட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டும், இதனால் ஏற்கனவே பணிபுரிந்து வரக்கூடியவர்களுக்கு 4 அதிகாரிகள் பணி இழக்கக்கூடிய வாய்ப்பும் தற்போது ஏற்பட்டுள்ளது. இந்த பதவி நியமனம் என்பது அதிமுக ஆட்சி காலத்துல தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துல தேர்வு செய்யப்பட்ட 18 மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடங்களுக்கான நியமனங்களை ரத்து செய்து தற்போது உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு முறையான இடஒதுக்கீடு முறையை பயன்படுத்தி புதிய பட்டியலை 4 வாரத்திற்குள்ள வெளியிட வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி ராம்ஜி.